வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 7:9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த சபையை பார்க்குறார், இந்த சபையின் மக்களை பார்க்குறார். சபை எப்படி இருக்கிறது? சகல ஜாதிகளாலும் கோத்திரங்களாலும் ஜனங்களாலும் பாஷைக்காரராலும் திருச்சபை நிறைந்து இருக்கிறது. சபையில் எந்த விதமான வித்தியாசங்களே கிடையாது. எல்லாரும் இங்கே சபையில் இருக்கிறார்கள். ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள், ஆண்டவரை நேசிக்கிறதான கூட்டம், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறதான ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கு. சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். என்னுடைய சிங்காசனமும் ஆட்டுக்குட்டியானவரும், வேற எதுவும் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்க முக்கியம் முழுவதுமே சிங்காசனமும் ஆட்டுக்குட்டியானவர். அவர்கள் மகா சத்தமிட்டு, மனசுக்குள்ளேயே அவங்க ஆராதனை செய்யல. இந்த இடத்துல மகா சத்தமிட்டு சிங்காசனத்தையும் ஆட்டுக்குட்டியானவரையும் பார்த்து விட்டால் சத்தம் மகா சத்தமாக மாறும். நம்ம சத்தத்தை உருவாக்குறது. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியான உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படி அந்த இடத்துல யாரும் அவங்களுக்கு வர்ஷிப் நடத்தலை, அவங்க ஒரு எமோஷனுக்கு உள்ளாக்கலை. அவரை பார்த்த உடனே ரட்சிப்பின் மகிமை, எங்களை ரட்சித்ததான இந்த ரட்சிப்பின் மகிமை, எங்களுக்கு விடுதலையை கொடுத்ததான அந்த எல்லா மகிமையும் புகழ்ச்சியும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, தேவ தூதர்களும் தொழுது கொள்றாங்க. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இந்த வெள்ளை அங்கின்னு சொல்றது நம்முடைய சரீரத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை பற்றி இங்கே பேசலை. நாம் தரித்திருக்கிறதான நீதியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு நீதியை தரித்து இருக்கிறார். நாம் தேவ நீதியினால உடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். வெள்ளை அங்கி தரித்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்டபோது அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தாங்கள் பட்ட உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, கிறிஸ்து பட்ட உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். கெத்செமனே தோட்டத்திலே, கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து பட்டதான அந்த பாடுகளில் இருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து, அந்த சித்திரவதையில் இருந்து இவர்கள் வந்தவர்கள். அவருடைய பாடுகளால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெள்ளை அங்கி நமக்கு அவர் செய்ததான கிரியையினால, அவர் பட்ட பாடுகளால் இந்த அங்கி நமக்கு கிடைத்திருக்கிறது. இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருந்தது. இவர்களுடைய வாழ்க்கை இயேசுவின் இரத்தத்தினால தோய்த்து வெளுக்கப்பட்டது. தேவன் நம்ம தோய்த்து வெளுத்திருக்கிறார். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார். அவர் தான் சுப்ரீம். அவருக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய அதிகாரமுடையதான தேவன் இவர்களுக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறார். இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். வாழ்க்கைக்கு இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக தேவன் இருப்பார். இப்படிப்பட்டதான மக்களுக்கு, இந்த வெள்ளையங்கி தரித்ததான மக்களுக்கு, இயேசுவினுடைய இரத்தத்தினால தோய்த்து வெளுக்கப்பட்டதான மக்களுக்கு, அவருடைய உபத்திரவத்திலிருந்து அதன் மூலமாக மீட்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறதான மக்களுக்கு அவரே எல்லாமாக இருக்கிறார். அவர்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கிறார். கண்ணீர் வரும்போது அதை சும்மா தொடச்சி விடுறது முக்கியம் கிடையாது. அந்த பிரச்சனை இல்லாமல் மாற்றணும், அதான் துடைக்கிறது. அந்த
கண்ணீர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பிரச்சனையை மாற்றணும். யார் மாற்றுவார்? நம் தேவன் மாற்றுவார். நம் கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் நம்முடைய தேவன். மிகுந்த ஆனந்தத்தோட கெம்பீரிக்கக்கூடியவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ரட்சிப்பின் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது.